அம்மா, அத்தை எங்க? உள்ள இருக்காங்க. என்ன? வாமா பத்ரா. பேசாம இருங்க. யாரு யாரு யாருது? யாருன்னு தெரியலையே. பத்ரா, நீ தானே? எங்கம்மா கூட்டிட்டு போற? நீங்க வாங்க முதல்ல, அப்புறம் சொல்றேன். அத்தை, இப்ப கண்ணு திறந்து பாருங்க. பாட்டி, ஸ்வேதா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. எவ்வளவு நாளாச்சுடா கண்ணு உன்னை பார்த்து. வா 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 வா, உட்கார் உட்கார். செல்லம். பாட்டி, நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன். உங்ககிட்ட பேசாம நான் எப்படி இருப்பேன்? ஏன் பாட்டி வீட்டை விட்டு வந்தீங்க? ஸ்வேதா, இவங்க என்னோட அம்மா அப்பா. ஹாய் ஆண்டி. ஹலோ அங்கிள். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. அது மட்டும் இல்ல, நானும் பத்ரா ஆண்டியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா அப்புறம் மத்தவங்க முன்னாடி நாங்க எனிமீஸ் மாதிரி நடந்துப்போம். ஆனா நாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அத்தை, சும்மா சொல்லக்கூடாது. ஸ்வேதா நல்லாவே நடிக்கிறா. அவங்க அம்மா படிக்க ஃபாரினுக்கு அனுப்புனா இவன் நடிக்க கத்துக்கிட்டு வந்திருக்கா. அத்தை, வலிக்குது அத்தை. பத்ரா, பாவம் பத்ரா, விடுமா. ஆண்டி, எனக்கு வலிக்காமலாம் இல்ல. ஆனா அத்தை நான் நல்லா நடிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதான் கொஞ்சமா சாம்பிள் காமிச்சேன். பரவாயில்லையே, நல்லா தமிழ் பேசுறியம்மா. எங்க ஊர்ல எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனேயே குழந்தைங்க முதல்ல அம்மாவை மறந்துடுறாங்க. அம்மாவை மறந்துட்டு மம்மின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மைதான் சம்பந்தி. அமெரிக்கா போயும் ஸ்வேதா தமிழ்ல பேசுறானா அதுக்கு காரணம் முழுக்க அவளேதான். போன்ல அவகிட்ட எல்லாரும் தமிழ்ல தான் பேசணும்னு ஆர்டர் போட்டிருந்தா. இவ்வளவு கலகலப்பான பொண்ணு எப்படிதான் அந்த ஊர்ல தனியா இருந்தாலும். உண்மையாவே சொல்றேன், ஸ்வேதாவை நினைச்சு நான் பல நாள் தூங்காமலே இருந்திருக்கேன். ரொம்ப பாவம் சம்பந்தி, என் பேத்தி. ஆமா சம்பந்தி, தாத்தா பாட்டி அம்மா மாமான்னு ஒரு பெரிய குடும்பம் இங்க இருக்கும்போது தனியா இவ மட்டும் எப்படிதான் அங்க இருந்தாலும் தெரியல. கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எல்லாரையும். உடனே ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டயும் பேசிடுவேன். அம்மா எப்பவுமே பிஸியா தான் இருப்பாங்க. அதனால நான் நிறைய பாட்டி கிட்ட தான் பேசுவேன். எனக்கு வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் பாட்டி தான் என்கிட்ட சொல்லுவாங்க. பத்ராத்தைய பத்தி பாட்டி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க. சாப்பாடெல்லாம் உனக்கு அங்க எப்படிமா? இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கும் அங்கிள். ஆனா எனக்கு தான் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும். அதுவும் என் பாட்டி கையால கதை கேட்டுட்டே சாப்பிடுறது எப்படி இருக்கும் தெரியுமா? என்னாச்சு அத்தை, ஏன் அழறீங்க? என் பேத்தி எவ்வளவு ஆசையா ஓடி வந்திருப்பா. இந்த நேரம் பார்த்து நான் அங்க இல்லாம போயிட்டேனே. ஒருவேளை சாப்பாடு கூட இந்த பிள்ளைக்கு என்னால கொடுக்க முடியலையே. கவலைப்படாதீங்க அத்தை, ஸ்வேதாவை நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை நான் செஞ்சு தரேன். ஆமா சம்பந்தி, ஸ்வேதா எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். அவளுக்கு வேண்டியதை நீங்க இங்கேயே அவளுக்கு செஞ்சு கொடுங்க. பாட்டி, என்னால இங்க அடிக்கடி வர முடியாது பாட்டி. நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ல. உங்ககிட்ட யார் சண்டை போட்டதுன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட நான் சண்டை போடுறேன். ஆனா கஸ்தூரி அத்தை ஏதாவது சொன்னா நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. கார்த்தி மாமாவும் விநாயக மாமாவும் உங்ககிட்ட சண்டையே போட மாட்டாங்க. அப்படின்னா எங்க அம்மாவா தான் இருக்கணும். எங்க அம்மா உங்களை ஏதாவது சொன்னாங்களா பாட்டி? அத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம் ஸ்வேதா. என்னால இப்ப அந்த வீட்டுக்கு வர முடியாதுமா.
பத்ரா அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் ஏமாத்திட்டு போய் சொல்லிட்டு தான் பாட்டியை பார்க்க வரணுமா? எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது ஸ்வேதா. கூடிய சீக்கிரம் பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. ஓகேவா? நிஜமா? நிஜமாதான். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். பாரி வெளியே நிக்கிறான். அவனை உள்ள கூப்பிடவே இல்ல. ஆ, பத்ரா, ஏய், என்ன பத்ரா நீ முதல்லயே சொல்லக்கூடாதா? நான் போய் கூட்டு வரேன், நீ இரு. பத்ரா அத்தை, நான் ஒன்னு கேட்கட்டுமா? கேளு ஸ்வேதா. பாரு, நம்ம வீட்ல வேலை செய்யற ஒருத்தர் தானே. ஆனா அவரை உள்ள கூப்பிடலன்னா நீங்கெல்லாம் ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? நம்ம வீட்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் நாம மரியாதை கொடுத்து தானே ஆகணும். கரெக்டா சொன்னீங்க அத்தை. எங்க அம்மா எப்பவும் பாரிய பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்பவும் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்காங்க. அதுதான் நமக்கு தேவை. என்ன அத்தை சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, விடு. வாங்க தம்பி. வாங்க தம்பி, உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம். வாப்பா வா. நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். பேசிட்டு இருங்க. ஏன்பா நிக்கிற? உட்காரு. இல்லைங்க, பரவாயில்ல. சொல்லுமா. உட்காரு பாரி. சரி மேடம். இந்த செல்ஃபி மட்டும் உங்க அம்மா கண்ணுல பட்டுச்சு, அவ்வளவுதான். ஐயோ, நல்லவேளை சொன்னீங்க அத்தை. உடனே இதை டெலீட் பண்ணிடுறேன். சொந்த பேத்தியும் பாட்டியும் பேசுறது கூட பெரிய குத்தமா போச்சு. எதையாவது சொல்லிடுவேணும்னு உமாக்கு பயம். என்னத்த சொல்றது? சரி, டைம் ஆச்சு, கிளம்புறோம் அத்தை. ம், ஆமாங்க, கஸ்தூரி மேடம் வேற என்ன உளவு பார்க்க அனுப்பிச்சிருக்காங்க. இங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் அவங்க கிட்ட சொல்லணும். கவலைப்படாத ஸ்வேதா. பாரி நமக்கு தான் ஃப்ரெண்ட். ஓகேவா? நான் பயந்தே போயிட்டேன். சரி, வாங்க போலாம். நீ இன்னும் விஸ்வத்துக்கிட்ட பேசிக்கிட்டு தானப்பா இருக்கே பாரு. பாவம், நீ எப்படி இருக்கேன்னு தெரியாம அவர் தவிச்சிட்டு இருப்பாரு. பேசிட்டு தான் இருக்கேன் பாட்டி. பத்ரா என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கோ பாரு. சரிங்க பாட்டி. தம்பி, உங்களை பத்தின விஷயம் எல்லாம் பத்ரா சொன்னா கேட்கவே ரொம்ப ரொம்ப சங்கடமா இருந்தது தம்பி. அது இல்லாம நீங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்கிறது பெருமையா இருக்கு. ஆமா தம்பி, நீ கண்டிப்பா நல்லா வருவ. பத்ரா மேடம் மூலியமா எனக்கு இவ்வளவு பேர் கிடைச்சிருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேங்க. பாப்போம்ப்பா. மேடம் கிளம்பலாம். சரி, டைம் ஆச்சு. போயிட்டு வர பாட்டி. அம்மா, போயிட்டு வரோம். பாய் ஆண்டி. வரேன். பாய் அங்கிள். வா ஸ்வேதா. வரேன் பாட்டி. பார்த்து போங்க. எவ்வளவு நேரம்? டைம் வேற ஆகுதே. ஏய் பாரி, வா வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க முதலாளி மேடம். அப்புறம் சொல்லு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? பெட்ரோல் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். உங்க ஃபோன் பில் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் தோட்டத்துல இருந்து எப்ப காய்கறி வருதுன்னு கால் பண்ணி கேட்டேன். ஓ, நிறுத்து நிறுத்து நிறுத்து. இதெல்லாம் உன்ட்ட யார் கேட்டா இப்போ? நீங்க தானே முதலாளி மேடம் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க. ஐயோ ராமா, உனக்கு எல்லாத்தையும் விளக்கணும்ல. சரி, அந்த பத்ரா வீட்ல என்ன நடந்துச்சு? வரிசையா ஒவ்வொன்னா சொல்லு. அங்கேயா மேடம்? நான் கார் எடுத்துட்டு போய் வீட்டு வாசல்ல நிறுத்தினேன். பத்ரா மேடமும் ஸ்வேதா மேடமும் காரை விட்டு இறங்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. சொல்லு, மேற்கொண்டு சொல்லு. அதான் மேடம் அவங்க உள்ள போயிட்டாங்க, நான் வெளியே நின்னுட்டேன். அப்புறம்? அதான் மேடம் அவங்க உள்ள போயிட்டாங்க, நான் வெளியே நின்னுட்டேன். அவ்வளவுதானா? ஷோ, இதுக்கு தானே நான் உன்னை அவங்க கூட அனுப்பி வச்சேன். ஏதாவது ஒன்று சொல்ல உள்ள போயிருக்க வேண்டியதானே? ஸ்வேதாக்கு பாடி கார்டா முதலாளி மேடம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதனால நான் உங்களை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே நகர மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானடா. நீங்க அப்படி என்கிட்ட சொல்லி விடலையே முதலாளி மேடம். ஐயோ, ஆமால, பாவம். நீ என்ன பண்ணுவ? ரொம்ப அப்பாவே உன்னை வளர்த்துட்டாங்க போல இருக்கு.
சரி சரி, நான் இருக்கேன். உனக்கு எல்லா சாணக்கி தந்திரமும் நான் கத்து தரேன். சரி மேடம். அடுத்த தடவை ரொம்ப உஷாரா நடந்துக்கணும், சரியா? அடுத்த தடவை நான் உங்க கூட போக மாட்டேன் மேடம். ஆ? ஏன் திடீர்னு இந்த முடிவு? பத்ரா மேடமும் ஸ்வேதா மேடமும் கார்ல மாத்தி மாத்தி சண்டை போட்டே வந்தாங்க மேடம். ஆ, சண்டை போட்டாங்களா? ஆ, எதுக்கு? ஸ்வேதா மேடம் சொன்னாங்க இந்த வீட்லயே நீங்க தான் ரொம்ப நல்லவங்கன்னு. அதுக்கு வந்து பத்ரா மேடம் நீங்க வந்து எல்லா விஷயத்திலும் தலையிடுவீங்களா, யார் என்ன பண்ணுவாங்கன்னு வேவு பார்ப்பீங்களா, அதுதான் உங்க வேலைன்னு சொன்னாங்க மேடம். ஆ, அப்படியா சொன்னா? ஆ. பாத்தியா பாரி, நான் என்ன அப்படியே நடந்துக்கிறேன்? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், அது உனக்கே தெரியும் தானே? ஆமா மேடம், உங்களை பத்தி சொன்னோன்னே எனக்கும் கோவம் வந்தது, நான் அடக்கிட்டேன் மேடம். பரவாயில்ல விடு பாரி, நம்மள மாதிரி ஆட்களுக்கு இப்படிதான் சத்திய சோதனை வந்துட்டு இருக்கோம். மேடம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஆ, என்ன? உமா மேடம்க்கு என்னைய கண்டாவே பிடிக்கல, அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நீங்க அவங்க கிட்ட என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அத நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி உன்னை யாரும் இந்த வீட்ல வேலையை விட்டு தூக்கவே முடியாது. ஏன்னா நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, என் கையில தான் அதிகாரமே இருக்கு. அதனால நீ தைரியமா போ பாரி. தேங்க்ஸ் மேடம். இங்க பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ண கூடாது, புரியுதா? போ, போய் வேலை பாரு. நான் வரேன். அப்போ ஸ்வேதாக்கு பத்ராவை பிடிக்கல. இனி இந்த வீட்டோட நிரந்தர மகாராணி நான் தான். ஸ்வேதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. நீ எப்ப திரும்ப கிளம்புற? சொன்னா டிக்கெட்ஸ் புக் பண்ணிடுவேன். Mom, are you kidding me? நான் ஏமா திரும்ப போகணும்? உன்னோட ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு தான். நீ நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமாம்மா, ஆனா நான் அதை இங்கே இருந்து படிக்கலாம்லம்மா. இந்தியாலயே நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல. ஆனா நீ ஃபாரின்ல போய் படிக்கிறது தான் அம்மாவுக்கு பெருமை ஸ்வேதா. நீங்க போய் சொல்றீங்க. உங்களுக்கு என்ன பிரிஞ்சிருக்கிறது இஷ்டம் இல்ல, ஆனா நான் இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்வேதா, நான் உன் ஃபியூச்சரை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். மா, நான் எத்தனை வருஷமா அங்கேயே வாழ்றது, உங்க எல்லாரையும் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீக்கெண்டுக்கு அவங்க வீட்டுக்கு போவாங்க, ஆனா நான் மட்டும் போகவே மாட்டேன். வீட்டுல தனியா யாருமே இல்லாம உட்காந்துட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன், அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும் போது எனக்கு ஏக்கமா இருக்கும். எனக்கு அப்பா அம்மா பாட்டி மாமா அத்தை எல்லாருமே இருக்காங்க, ஆனா யாருமே இல்லாத அனாதை மாதிரி நான் அங்க இருக்கேன். இத பாரு, வீணா சென்டிமெண்ட்ஸ்க்குலாம் இடம் கொடுக்காத. நீ நிறைய படி, அங்கேயே வேலை பாரு, அங்கேயே செட்டில் ஆன ஒரு நல்ல பையனா நான் பாக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. மா ப்ளீஸ் மா, என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்கு ஒரு சந்தோஷம் துக்கம்னா அதை நான் யார்கிட்டமா சொல்வேன்? உன்னை கட்டி பிடிச்சு அழணும்னு சில நேரம் தோணும். பாட்டி மடியில படுத்துட்டு பழைய கதையெல்லாம் பேசணும்னு ஆசையா இருக்கும். தாத்தா கூட வெளியே பேசிக்கிட்டே போகணும்னு நினைச்சேன், ஆனா இங்க தாத்தாவே இல்ல. இங்க தாத்தா இருந்திருந்தா நான் தாத்தா கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஸ்வேதா, இங்க பாரு, நான் அங்க வந்து உன் கூட கொஞ்ச நாள் தங்குறேன். நீ எதிர்பார்க்கறதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான், இதையெல்லாம் நிறைவேற்றுறதும் ஈஸி தான். மா, உங்களுக்கு நான் சொல்றது புரியவே இல்லையாமா? மா, யாருக்கு பயந்துமா என்ன அங்க போக சொல்றீங்க? பயமா? எனக்கா? எனக்கு யார்கிட்டயும் பயம் இல்ல ஸ்வேதா. மா, நான் நேரடியாவே கேக்குறேன், அப்பாவுக்கு பயந்து தானமா என்னை இங்க வரவிடாம ஃபாரின்லயே படிக்க வச்சீங்க? உங்க அப்பாவை பத்தி எல்லாம் பேசாத ஸ்வேதா, அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தானே தெரியும். சரி, நீ சொன்ன மாதிரினே வச்சுக்கோயேன், அந்த ஆளுக்கு பயந்துதான் நான் உன்னை ஃபாரினுக்கு அனுப்புறேன். மா, அவர் உங்களுக்கு ஹஸ்பண்ட் மா. நீங்க வேணா கோர்ட்ல போய் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அவர் எனக்கு அப்பா கிடையாதுன்னு அந்த கோர்ட்டும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. இதுக்குதான் நான் பயந்தேன் ஸ்வேதா. இங்க வந்ததும் உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம்
அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுவ. அப்புறம் அவர் கூடவே இருக்கணும்னு நினைப்ப. அதுல என்னம்மா தப்பு இருக்கு? எல்லாமே தப்புதான் ஸ்வேதா. நீ ஏன் பொண்ணு, எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம். நான் உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். மா, நீங்க மட்டும் உங்க அப்பாவை விட்டு பிரியாம கடைசி வரைக்கும் இருந்தீங்கல்லம்மா. வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. நான் மட்டும் எங்க அப்பா கூட பேசுறதுக்கு ஆசைப்படுறது தப்பாமா? நீ அதிகமா பேச ஆரம்பிச்சிட்ட ஸ்வேதா. ஏன் அப்பாவும் உன் அப்பாவும் ஒண்ணு கிடையாது. மா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் எங்க அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது புரியுதாமா? ஷட் அப். இன்னொரு முறை நீ அவரை பத்தி இந்த வீட்ல பேசக்கூடாது. உன் லைஃப்ல கடைசி வரைக்கும் நான் தான் இருப்பேன். நான் மட்டும்தான் இருப்பேன். நீ யாரோ ஒருத்தர் வீட்டு பொண்ணு இல்ல, ஜட்ஜ் காசி விஸ்வநாதனோட பேத்தி, என்னோட பொண்ணு. அதுதான் கடைசி வரைக்கும் உன்னோட அடையாளமா இருக்கணும். புரியுதா? என்னாச்சு ஸ்வேதா? ஏன் அழற? என்ன பிரச்சனை? எனக்கு உடனே எங்க அப்பாவை பார்க்கணும் அத்தை. கூட்டிட்டு போங்க அத்தை. உங்க அப்பாவையா? நான் எப்படி உன்னை கூட்டிட்டு போக முடியும்? இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? என்ன ஆகும்? எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன உடனே யூஎஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அதானே? எப்படியும் என்ன சீக்கிரமா அனுப்ப தானே போறாங்க. அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை பார்த்துட்டு போறேன் அத்தை. உன்னையே ஸ்வேதா இவ்ளோ சீக்கிரம் ஃபாரினுக்கு அனுப்புறாங்கறாங்க? நான் இங்க வரவே கூடாதான். அங்கே படிச்சு அங்கே வேலை பார்த்து அங்கே யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் என்ன அனாதையா அத்தை? எனக்கு அப்பா பாட்டி மாமா அத்தன் எல்லாரும் இருக்கும்போது அங்க போய் தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அத்தை? புரியுது ஸ்வேதா. ஆனா இது உங்க அம்மா உனக்காக எடுத்த முடிவு. இதுல நான் தலையிட முடியாது. ஆனா எங்க அப்பாவை பார்க்க என்ன கூட்டிட்டு போலாமே, அத பண்ணுவீங்களா? மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க அப்பாவை உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும்னு உனக்கு யார் சொன்னாங்க? நீங்க தான் சொன்னீங்க. நானா? ஆமா, அன்னைக்கு பாட்டிய பார்க்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தல்ல, அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நான் எங்க அப்பா மாதிரின்னு சொன்னீங்க. ஆமா, நீ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டியா? நீ ரொம்ப ஸ்மார்ட் ஸ்வேதா. அப்போ நீங்க என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போவீங்க தானே? ஏற்கனவே உங்க அம்மா பாட்டியை நான் தான் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சேன்னு கோவத்துல இருக்காங்க. இப்போ உன்னை உங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இந்த பக்கம் நான் எங்க அப்பா வீட்டுக்கு ஒரேடியா போக வேண்டியதுதான். அந்த பக்கம் நீ யூஎஸ்க்கு பறக்க வேண்டியதுதான். என்னோட கிரைம் ரேட்டை நீ கூட்டிக்கிட்டே போற ஸ்வேதா. ப்ளீஸ் அத்தை, எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். நான் ரொம்ப சின்ன வயசுலயே எங்க அப்பாவை விட்டு வந்துட்டேன். என்ன எங்க அப்பா தான் கதை சொல்லி தூங்க வைப்பாரு. ஒரு நாள் அப்படிதான் எனக்கு கதை சொன்னாரு. நான் கேட்டுட்டே தூங்கிட்டேன். நடுவுல ஏதோ சத்தம் கேட்டது, யாரோ கத்துற மாதிரி இருந்தது. நான் பயந்து போய் எங்க அப்பாவை தேடினேன். அவர் ரூம்ல எங்கேயுமே காணோம். ஆனா ஹால்ல அப்பா நின்னுட்டு இருந்தாரு. அம்மா அவருக்கு எதிரில நின்னுட்டு கத்திட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பயமா இருந்தது. திரும்பி பெட்ல வந்து இறுக்கி கண்ணை மூடிட்டு தூங்கிட்டேன். காலையில எழுந்து பார்க்கும்போது நான் தாத்தா வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாவை பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு தடவை கோர்ட்ல பார்த்தேன். அப்பா கிட்ட போக போறேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அப்பா கிட்ட என்ன போக விடாம பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அப்பாவை பார்க்கணும் அத்தை. கவலைப்படாத ஸ்வேதா. அப்பா கூட நிரந்தரமா போய் நீ தங்குற காலம் வரும். நிஜமாவா? ஆமா, அதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் எங்க அப்பாவை பார்க்கணுமே. சரி, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. நான் உங்க அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ சோ மச் அத்தை. சரி வாங்க இப்பவே போ. ஏய்,
இப்ப வா மணி என்ன தெரியுமா? நீ போய் தூங்கு, நாளைக்கு காலையில போலாம். ஓகே? ஓகே அத்தை. போ. யாரும் பாக்குறதுக்குள்ள போய் தூங்கு. குட் நைட் அத்தை. பை. பாய்.